ஹவுதிஸோட ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் திரும்பவும் இஸ்ரேலை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. இந்த முறை இஸ்ரேலோட பென் குரியன் ஏர்போர்ட் பகுதியை ஹவுதிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த ஏர்போர்ட்ன்றது அவுட் ஆஃப் ரன்னிங்க்கு போயிருக்கு. சில நேரத்துக்கு அந்த ஏர்போர்ட் மூடப்படுறதா இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் இதோட அடுத்த கட்டமாக திரும்பவும் ஹவுதிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நாங்கள் ஒரு வார்னிங்கை கொடுக்குறோம். இஸ்ரேலோட வார் கிரைம்ஸையும் காசாவுக்குள்ள அவங்க பண்ணக்கூடிய எந்த ஆக்ஷன்ஸையும் நீங்கள் தட்டி கேட்காம இருக்க வரைக்கும் எந்த ஏர்லைன்ஸ் இந்த பென் குரியன் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும்னு வந்தாலும் அதை நாங்கள் விட மாட்டோம்னு இன்னைக்கு ஓப்பனாக ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஹவுதிஸால் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண முடியுது? குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஃபெயில்டு இன்டர்செப்ஷன்ன்றது 5 முறை நடந்திருக்கு. 5க்கும் அதிகமான இன்டர்செப்டார் ஏவுகணைகள் ஹவுதிஸோட உள்ள வந்த அந்த ப்ராஜெக்ட்ல இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் பண்ண தவறு என்ன, எப்படி இந்த ஒரு பாசிபிளான விஷயம் ஹவுதிஸால பண்ண முடிஞ்சது, இதை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தம் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். பாலஸ்தீன் டூர் சொல்லக்கூடியது ஹவுதிஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணை. நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோஸ்லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஹவுதிஸ் கிட்ட தனியாக மிசைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ன்றது கிடையாது. அதே மாதிரி ஹவுதிஸ்க்குன்னு பெரிய அவங்களோட ஓன் மிசைல் ஆர்சனல்ன்றதும் கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிறதுல A to Z எல்லாமே ஈரான் கிட்ட இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏமனோட தலைநகர் சனாவை இவங்க கைப்பற்றினப்போ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆர்சனல்ன்றதும் கிடைச்சது. ஏன்னா அரசாங்க படைகள் கிட்ட இருந்த அத்தனை அம்யூனிஷன் குடவுன்ஸும் இவங்க கிட்ட கிடைச்சது. சோவியத் யூனியனோட அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ்ல இருந்து அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டம் வரைக்கும் இந்த ஹவுதிஸ் கிட்ட இருக்கு. நம்ம வெளியில தெரிஞ்ச வரைக்கும் பேசணும்னா ஹவுதிஸ் கிட்ட ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிவைசஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா சோவியத் மேட் தயாரிப்பான R-73 ஏவுகணைகள் இந்த ஹவுதிஸோட ஆர்சனல்ல ஒரு 150க்கும் அதிகமா இருக்கிறதா இப்போதைக்கு ஒரு டேட்டா இருக்கு. அதாவது பழைய கவர்மெண்டோட குடவுன்ல இருந்தது, இப்போ அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறதா ஒரு டேட்டா இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இது யாராலையும் வெரிஃபை பண்ணப்படல. கடந்த ஒரு 3 நாள்ல மட்டும் இன்னைக்கு நடந்திருக்கிறதோடு சேர்த்து 5வது முறையா ஹவுதிஸோட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. இது கூடவே சேர்த்து 2 ட்ரோன் அட்டம்ஸும் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண அந்த அத்தனை இன்டர்செப்ஷன் இல்ல அதுக்கு முன்னாடி பண்ண அத்தனை அட்டம்ஸுமே இங்க இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஹவுதிஸால லான்ச் பண்ணப்பட்ட அந்த பாலஸ்தீன் 2ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை, ஹவுதிஸ் கிளைம் பண்ணக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அதோட இம்பாக்டை இந்த ஏர்போர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் பகுதிகளுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இன்கேஸ் பார்க்கலனா அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்து முடிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வேகமாக வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை நார்மல் ஸ்பீடில் பார்த்தனாலும் அந்த மிசைல் அந்த அளவுக்கு கீழே ஒரு பெரிய வேகத்தில் கீழே விழுந்து அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஹவுதிஸ் இந்த மிசைலை ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் டைம்ன்றது 12லிருந்து 13 நிமிஷங்கள். இது ஹைப்பர்சானிக் டார்கெட்ன்றதுனால இந்த 2000 கிலோமீட்டர் அது கிராஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட அந்த மினிமம் டைம்ன்றது இதுதான். ஸோ இஸ்ரேல்னால இந்த ஏவுகணைகள் லான்ச் பண்ணப்படுறப்பவே அமெரிக்காவோட சோர்சஸ் கிட்ட இருந்தும் அமெரிக்காவோட ரேடார் நெட்வொர்க்ஸ்ல இருந்தும் இஸ்ரேலோட அவங்களோட ஓன் ரேடார் நெட்வொர்க்ஸ்ல இருந்தும் இவங்களுக்கான அந்த இன்புட்ன்றது கிடைக்கணும். ஸோ இஸ்ரேல் இதை டிஃபெண்ட் பண்ணணும்னா அவங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் கடைசி கட்டம் வரைக்கும் இந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்டது இஸ்ரேலால கண்டுபிடிக்கப்படல. இஸ்ரேலோட வான்வெளி பகுதிக்குள்ள இந்த ஏவுகணை உள் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உள்ள இப்படி ஒரு த்ரெட் வந்திருக்குன்றதே தெரியுது. இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை சம்பவங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இல்ல 2 இல்ல 3 இன்டர்செப்டார் தான் உள்ள வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஃபயர் பண்ணுவாங்க. அதுலயே மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த வார்ஹெட்ன்றது நியூட்ரலைஸ் பண்ணப்படும். ஆனா அமெரிக்காவோட தாட் சிஸ்டம்ல இருந்து 3 இன்டர்செப்டார் ஏவுகணைகள் இதை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலோட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து 2 இன்டர்செப்டார் ஏவுகணைகள் கடைசி கட்டத்தில் இதை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. ஆனா இந்த 5 இன்டர்செப்டார் ஏவுகணைகளாலையும் உள்ள வந்த அந்த பாலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியல. இதோட ரிசல்ட் என்னன்னா இந்த பென் குரியன் ஏர்போர்ட்டுக்கு ரன்வேல இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் ஜோனுக்குள்ள விழுந்திருக்கு. இது ஓப்பன் கிரவுண்ட்ல விழுந்துட்டு தான் இவங்க ஒரு கிளைம் வச்சாலும் ஹவுதிஸ் நாங்க ரேடார் நெட்வொர்க் அழிச்சிட்டோம்னு ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அந்த ஃபுட்டேஜை வெரிஃபை பண்ண வரைக்கும் இல்ல அந்த ஸ்ட்ரைக் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இமேஜஸ் வெரிஃபை பண்ண வரைக்கும் இருக்கட்டும், ஓப்பன் கிரவுண்ட்ல தான் விழுந்திருக்கு. எந்த ஒரு ரேடார் செஷனும் இது அடிக்கல. ஆனா இது ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த பென் குரியன் ஏர்போர்ட்ன்றது கம்ப்ளீட்டா இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டுக்கு கீழே வருது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் அவங்களோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டைட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் இஸ்ரேலோட ரேடார் எந்த இடத்துல இருக்குன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வேணா சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன்.
இஸ்ரேலோட இந்தியாவோட ரேடார் ஸ்டேஷன் இல்லை பாகிஸ்தானோட ரேடார் ஸ்டேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது அதுக்கான மேப் வேணும்னா கூகுள் உங்களுக்கு சில இமேஜஸை எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல வந்து ப்ராபப்ளி இந்தியாவோட ரேடார் ஸ்டேஷன் இருக்கலாம், இந்த இடத்துல வந்து ப்ராபப்ளி பாகிஸ்தானோட ரேடார் ஸ்டேஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவல்களை எடுத்து வெளியில் கொடுக்கும். ஆனால் இஸ்ரேலோட ஒரே ஒரு ரேடார் சைட் இமேஜை கூட நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும். அந்த அளவுக்கு இவங்களோட செக்யூரிட்டின்றது இவங்களோட ரேடார் நெட்வொர்க்ஸ் மேலே இருக்குது. ஏன்னா இஸ்ரேல்ன்றது ஒரு சின்ன நாடு, அவங்களோட நிலப்பரப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 ஓவர்லாப்பிங் ரேடாரை வச்சாலே ஒட்டுமொத்த வான்பரப்பையும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஆனால் அவங்க கிட்ட பேட்ரியாட் இருக்குது, ஆரோ இருக்குது, தாட் இருக்குது, அயன் டோமோட ரேடார் கவரேஜ்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவோட பகுதிகளையும் சேர்த்து கவரேஜ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட ரேடார் சிஸ்டம்னு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹவுதிஸோட ஏவுகணைகள் இவங்களோட ஷீல்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஆனால் இது ஒரு முறை இல்லை, இது 2வது முறை ஹவுதிஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தினது. இதை வந்து தெளிவாக சொல்லணும்னு வைங்க, இஸ்ரேலுக்கான இது ஒரு தோல்வி தான். நம்ம வந்து இந்த இடத்துல இம்பாக்ட் கிரவுண்டில் தானே ஏற்படுத்துச்சு, எதுவும் எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமே அடிக்க முடியலன்னு. எந்த ஒரு ஆர்சனலுமே இல்லாத ஹவுதிஸ்னால இந்த மாதிரி டாப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அமெரிக்காவோட தாடுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிட் கில்னு சொல்லுவாங்க, இல்லை ஹிட் டு கில்னு சொல்லுவாங்க, நேரடியாக போயிட்டு ஒன்னோட ஒன்று மோதி வெடிக்கிறது. அந்த மாதிரி ஹை மெனுவர் பண்ணக்கூடிய மிசைல்ன்றது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரஷ்யாவோட SY-100 சீரிஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதையே ஏமாற்றிட்டு ஒரு மிசைல் இந்த அளவுக்கு உள்ள நுழையுதுன்னா இந்த டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு கேப் இருக்குது, இல்லை இந்த டெக்னாலஜிஸில் எந்த அளவுக்கு அந்த ஓட்டைகள் இருக்குன்றத இது ரொம்பவும் தெளிவாக காமிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரேடார்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க் கிடையாது. இதில் வந்து ஹவுதிஸ்க்கு வந்து சைனாவோட ஒரு சேட்டலைட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சீரியஸ் செட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வச்சு இவங்களோட டார்கெட்ஸை இவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு போர்க்கப்பல்கள் சம்மந்தப்பட்ட சில அறிவிப்பு முன்னாடி வந்துருச்சு. ஆனால் அது அவ்வளோ பெரிய டாஸ்க் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹவுதிஸ் இந்த ஏர்போர்ட் அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரேடார் இன்ஸ்டாலேஷன் அடிக்கணுன்றது தான் அவங்களோட ஒரு முயற்சியாக இருக்கும். இந்த மிசைலோட அக்யூரசி கம்மியாக இருந்ததுனால அது அந்த ரேடார் இன்ஸ்டாலேஷனை தாண்டி போய் இடைய விழுந்திருக்கணும். சரி, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க? இப்போ இஸ்ரேலோட ரேடார் நெட்வொர்க்ன்றது கூகுளில் கிடைக்கல, இல்லை ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கல. அப்புறம் எப்படி தான் இதை கண்டுபிடிக்க முடியும்னா இதுக்கு ஒரு பெரிய ஹேக்கே இருக்குது. RITன்னு ஒரு தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, ரேடார் இன்டர்ஃபரன்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. இந்த RITன்றது எந்த ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகுனா, இப்போ நார்மலாக வந்து கூகுள் எர்த்தை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கூகுள் எர்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட 3 டைமென்ஷனல் ஃபோட்டோவோ இல்லை 3 டைமென்ஷனல் வீடியோவோ உங்களால் எடுக்க முடியும். இப்போது நார்மலாக ஒரு பகுதிக்கு மேலே, இப்போ இந்தியா வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரேடார் ஸ்டேஷன் வச்சிருக்காங்கன்னு வைங்க, அதை நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எதுவுமே தெரியாது. ஒரு காட்டுக்கு நடுவில் வச்சிருக்காங்கன்னா மேலே காடுகள் மட்டும்தான் தெரியும், ஒரு கட்டிடத்துக்கு நடுவில் வச்சிருக்காங்கன்னா மேலே அந்த கட்டிடம் மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு லூப் ஹோல் என்னன்னா, சென்டினல்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனுக்கு சொந்தமான சீரியஸ் செட் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது. இதில் Sentinel-1A, Sentinel-1Bன்னு சொல்லிட்டு 2 முக்கியமான ரேடார்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தொழில்நுட்பம் வெளியில் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த 2 ரேடார்ஸும் என்ன பண்ணனா 24 மணி நேரமும் இந்த பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கப்போ SARன்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் டெக்னாலஜி, அதாவது வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளானது C-பேண்ட் வேவ்ஸில் அதோட ரேடார் அலைகளை பூமியை நோக்கி உமிழ்ந்துகிட்டே இருக்கும். இப்படி உமிழப்படக்கூடிய அந்த ரேடார் அலைவரிசைன்றது பூமியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்சிவர் மூலியமா இதை ரிசீவ் பண்ணப்பட்டு ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜை இந்த பூமியோட பகுதியை நோக்கி இதனால் கிரியேட் பண்ண முடியும். இதை நார்மலாக எதுக்காக பயன்படுத்துவோம்னா வெதர் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம், புயல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம், இல்லை மழை வெயில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த காலநிலை அறிவிப்புகளுக்காக இது பயன்படுத்தலாம். ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நபர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் இமேஜஸ்ன்றது நார்மலாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதுவும் இந்த Sentinel-1Aன்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜஸ் ஆனது ஃப்ரீ ஆஃப் கோஸ்ட்டில் எல்லாருக்கும் அவைலபிள் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. இவர் இந்த 2 டேட்டாஸையும் கம்பேர் பண்ணி ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இஸ்ரேலோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, அதோட ரேடார் கவரேஜ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்றத இந்த ஓவர்லேப்பிங் பண்ணி அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மூலயமா இவர் கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு பெரிய அலாமா கிரியேட் பண்ணுச்சு. என்னடா இது, நார்மலாக ஒன்றும் இல்லை, அவர் ஒரு ஹேக்கர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஜினியர் மட்டும்தான். இந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட அந்த இமேஜ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்கல்ல, அதை படித்தவர் அந்த 2 இமேஜஸையும் ஓவர்லேப் பண்ணுறப்போ அது சிந்தட்டிக் இமேஜாக மாறும். இப்போ வந்து நார்மல் இமேஜுக்கும் சிந்தட்டிக் இமேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக ஒரு ஃபுட்டேஜை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கும் கேப்சர் பண்ணப்பட்ட அந்த ஃபுட்டேஜை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு மாற்றி அதை 3 டைமென்ஷனலாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறப்போ அதிலிருந்து நிறைய எக்ஸ்போஷர் ஆகும். இப்படி ஆகிறப்போ அதில் இருக்கக்கூடிய நாய்ஸஸை இந்த C-பேண்ட் வேவ்ஸை வச்சு ரெடியூஸ் பண்ணுனா இந்த ரேடாரோட அந்த கவரேஜ் ஸ்ட்ரிப்ன்றது தெரியும். அதாவது அந்த ரேடார் இன்ஸ்டாலேஷன் எந்த இடத்துல இருக்குது, அது எந்த அளவுக்கு அதோட வேவ்ஸை எமிட் பண்ணுதுன்னு. ஏன்னா
மல்டி டைரக்ஷனல் வேவ்ஸ் எமிட் பண்றப்போ அது ஒரு பட்ட மாதிரியான ஒரு அமைப்புக்கு தெரியும். இன்னும் தெளிவா சொல்றேன், இதுதான் ஒரு கண்டுபிடிச்ச இமேஜ். 2018 இது அதிகமா வெளியில வந்தது. இதுக்கு முன்னாடி அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தொழில்நுட்பமானது கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது ஆன்லைன்ல லீக் ஆனது 2018 தான். ஸோ இதை நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த டிஃபரெண்ட் கலர்ல இஸ்ரேலோட எந்தெந்த பகுதிகளில் இருந்து இந்த ரேடார் எமிஷன் அதிகமா இருக்குன்னு ஓப்பனா வெளி உலகத்துக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த R80 நிறைய இடங்களில் தடைப்படுத்தப்படுது. இப்போ அதுக்கான டூல்ஸ் அவைலபிளா இருந்தாலும் நிறைய இடங்களில் இது ஆக்சசிபிளா கிடையாது. ஸோ சாதாரணமான ஒரு சேட்டலைட் இமேஜே வச்சு இந்த அளவுக்கு ரேடார் நெட்வொர்க்ஸ் பத்தின தகவல்களை எடுக்க முடியுன்றது இன்னைக்கு ஆன்லைன் உலகத்தில் அவைலபிளா இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களே இப்படி யோசிக்கிறானா, ஹேக்கர்ஸ் அதுவும் இந்த மாதிரி குழுக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டீம்ஸ்ன்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த நாட்டோடது மட்டும் இல்ல, கத்தாரோட இமேஜஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, ரஷ்யாவோட இமேஜஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, நம்ம இந்தியாவோட இமேஜஸும் நேரத்துக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கும். அப்போ இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணிக்கவே முடியாதா? கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ்னால இந்த SAR ரேடார்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதானா? தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ரேடார்ஸ்ன்றது சிங்கிள் பர்பஸ்க்காக, அது வேவ்ஸை எமிட் பண்ணி அது திரும்ப வாங்கி டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. ஒன்று நம்ம அதை ஆன் பண்ணி வைக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்க முடியும். இது ரெண்டுமே இல்லையா, மினிமமாக அதோட வேவ் ஃபார்மை குறைச்சி அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி இந்த மீடியமான மோடில் நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். இது 3 மட்டும்தான் இதனால் பண்ண முடிஞ்ச மெயினான வேலைங்க. அப்படி இந்த SAR சேட்டலைட்ஸ் கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். இல்லை ஹவுதிஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எதிரான தகவலை சேகரிக்கிறாங்கன்னா இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் மட்டும்தான். மோஸ்டா இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணக்கூடியது எக்ஸ் பேண்ட்ல செயல்படக்கூடிய அந்த ரேடாரோட அலைவரிசைகளை தான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வேவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நிறைய டைரக்ஷன்ல இந்த எக்ஸ் பேண்டை மட்டுமே பயன்படுத்தாம மல்டிபிள் ஃப்ரீக்வன்சியை அடிக்கடி ஒரு சைமல்டேனியஸ் கேப்ல இவங்க மாற்றணும். திடீர்னு எக்ஸ் பேண்டை இது பண்ணுறது, அதுக்கப்புறம் லோ ஃப்ரீக்வன்சியில் அதை எமிட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். அப்படி இந்த எமிஷன்ல இந்த மிஸ்மேட்ச்ன்றது ஏற்படுது, இல்லை இந்த எமிஷன்ல இந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் சேஞ்ச் ஆகிறப்போ அந்த பறந்துட்டு இருக்கக்கூடிய ரேடார் இல்லை பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்னால எக்ஸாக்டா இதோட லொகேஷன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நோன் ரீசன் இது கிட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியை கூட இந்த ஹவுதிஸ் பயன்படுத்தி, இதை டெக்னாலஜின்னு சொல்றதை விட இது ஒரு பெரிய ஹேக் தான். இதை வந்து நார்மலாக யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கான டூல்ஸ், அதை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தால் போதும். ஸோ ஹவுதிஸ் இந்த மாதிரி சில த்ரெட்டனிங்கிறதையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் எதை பண்ணாங்கன்றது தெரியல. எது எப்படியோ இஸ்ரேலோட டாப் டயர் டிஃபென்ஸ் சிஸ்டமை திரும்பவும் இந்த இடத்துல இவங்க உடச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ இதோட அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஷடவுன், இந்த இடத்துல இந்த ஏர்போர்ட்டுக்கான ஷடவுன் போடப்பட்டது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி மீட்டிங்ன்றது இப்போ இஸ்ரேலில் கூட்டப்பட போகுது. பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இஸ்ரேலோட பிரசிடென்ட்டும் இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் கலந்துக்குவாங்கன்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இப்போ ஹவுதிஸ் இதை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மேலே ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, எங்களால் இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டையும் அடிக்க முடியும், எங்களால் இந்த ஏர்போர்ட் அடிக்க முடியுதுன்னா சிவிலியன் சைட்ஸையும் எங்களால் டார்கெட் பண்ண முடியும், இஸ்ரேலோட மிலிட்டரி சைட்ஸையும் டார்கெட் பண்ண முடியும். குறிப்பாக இந்த ஏரியா 512 சொல்லக்கூடிய அமெரிக்காவோட சீக்ரெட் ரேடார் பேஸ், இஸ்ரேலுக்காக உருவாக்கப்பட்ட ரேடார் பேஸ், இது எல்லாத்தையும் எங்களாலேயே அடிக்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண விரும்பல, உடனடியாக காசாவுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்கன்னு அவங்களோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கு. ஸோ ஏமன் எப்பெல்லாம் இஸ்ரேல் மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி ப்ரெஷர் இஸ்ரேல் மேலே போடுறாங்களோ அப்போல்லாம் இஸ்ரேல் இதுக்கு ரிட்டாலியேஷனை ரொம்பவே மோசமாக ஏமனோட இந்த போர்ட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போகிற வாரத்தில், மேபி இந்த வாரத்துக்குள்ளேயே கூட ஒரு 2 இல்லை 3 நாளில் ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம ஏமன் மேலே எதிர்பார்க்கலாம். அதுக்கான அவசர மீட்டிங் தான் இப்போ கூட்டப்பட போகுது. ஸோ இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எந்த ஒரு நாட்டுக்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு தொழில்நுட்பம் இருந்தாலும் அந்த ஏவுகணையை எவ்வளவு ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் நம்ம ஒரு நினப்பில் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றதை நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கு. ஹவுதிஸ் கிட்ட பெரிய ஆர்சனல் கிடையாது, ஆனால் இன்னும் நிறைய நாடுகள் ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதிலே MARV தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க. நீங்கள் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்த்தனாலும் கிரவுண்டில் இருந்து அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவை பார்த்தோன்னா கிரவுண்டில் இருந்து ஒரு 100 இல்லை 200 மீட்டர் வரைக்கும் அதில் கவர் ஆகுது. அந்த 200 மீட்டர் டைம் ஃப்ரேமை வெறும் 0.02 செகண்ட்ஸில் அந்த டார்கெட் கிராஸ் பண்ணுது. நீங்கள் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் ஃப்ரேம் ரேட்டை கம்மியாக கூட வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் 0.02 செகண்ட்ஸ்லேருந்து 3 செகண்ட்ஸ்குள்ளே 0.03 செகண்ட்ஸ்குள்ளே அந்த டார்கெட்ன்றது கீழே ரீச் ஆகுது. இந்த அளவுக்கு அதிகமான வேகத்தில் இந்த டிஸ்டன்ஸ் அது கிராஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக சத்தத்தோட வேகத்தை விட அட்லீஸ்ட் 15 மடங்கு வேகத்திலேயாவது அது உள்ளே வந்திருக்கணும். இந்த 15 மடங்கு வேகத்தில் உள்ளே வரக்கூடிய ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டப்படுறோம், இல்லை அதோட கைனடிக் எனர்ஜியால் இவ்வளோ பெரிய ஒரு வெடிப்பு ஏற்படுதுன்னா இன்னும் நிறைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது. சத்தத்தோட வேகத்தை விட 23 மடங்கு 25 மடங்கு வேகம் போகிற மாதிரி அதெல்லாம் வந்து கீழே இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஏவுகணைகள் நிறைய நாடுகள் கிட்டே இருக்குது. ஸோ பாலிஸ்டிக் தொழில்நுட்பன்றது கேட்கறதுக்கு ஈஸியாக, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயன்றது இது எல்லாமே ரொம்ப தெளிவாக காட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் RK.